நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 486வது திருநாமம் கிருதலக்ஷணாய நமக. வானமாமலை மடத்தின் முதல் ஜீயரான பொன்னடிக்கால் ஜீயரை தரிசிக்க அவரது சிஷ்யையான சின்னியம்மாள் என்ற பெண் சென்றார். ஜீயரின் திருவடிகளில் விழுந்து நமஸ்காரம் செய்தார் சின்னியம்மாள். வந்து நமஸ்கரித்த சிஷ்யை பார்த்து பொன்னடிக்கால் ஜீயர், உன் ஊர் என்ன என்று கேட்டாராம். சின்னியம்மாள் நம்மாழ்வாரின் அவதார திருத்தலமான திருக்குருகூர் தான் அடியேனுக்கு பிறந்த ஊர் என்று சொன்னாராம். நீ எந்த குலம் என்று ஜீயர் கேட்க, அச்சுத குலம் என்று பதில் சொன்னார் சின்னியம்மாள். இறையடியார்களுக்குள் என்றுமே ஏற்றத்தாழ்வு கிடையாது. அச்சுத்தனாகிய திருமாலை பற்றிய அனைவரும் அச்சுத்த குலம் என்ற ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் தானே. உன் கோத்திரம் என்ன என்று ஜீயர் கேட்க, பராங்குஷ கோத்திரம் என்று பதில் சொன்னார் சின்னியம்மாள். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், பரத்வாஜர் போன்ற பல முனிவர்களின் பெயர்களில் கோத்திரங்கள் உண்டு. ஆனால் அவர்களை விட ஏற்றம் பெற்ற பராங்குஷர நம்மாழ்வாரை இட்டு அவரது கோத்திரம் என்று இப்பெண் பதில் சொல்லியிருக்கிறார். நீ எந்த வேதத்தை பின்பற்றுகிறாய் என்று கேட்டார். ரிக்வேதமோ யஜுர்வேதமோ சாமவேதமோ அதர்வண வேதமோ எதையுமே சொல்லாமல் திராவிட வேதம் என்றார் சின்னியம்மாள். தமிழ் வேதமாகிய ஆழ்வார்களின் பாசுரங்களின் நெறியில் தான் நிற்பவள் என்று உணர்த்துகிறார். உன் உறவினர்கள் யார் என்று ஜீயர் கேட்க, ஆத்ம பந்துக்கள் என்று சொன்னார் சின்னியம்மாள். உடல் ரீதியான உறவுகளுள் பக்திக்கு விரோதமாக இருப்போர் உண்மையான உறவினர்கள் அல்லர். ஆத்மா பரமாத்மாவை அடைய உதவும் சிறந்த பக்தர்களே உண்மையான உறவினர்கள் ஆவர் என்பது தாத்பரியம். உன் பெற்றோர் யாவர் என்று கேட்டார் ஜீயர். தனது ஊரான வானமாமலையில் கோவில் கொண்டுள்ள பெருமாள் தாயாரின் திருப்பெயர்களையே தன் பெற்றோர் பெயராக குறிப்பிட்டு, தெய்வநாயகனும் ஸ்ரீ வரமங்கை தாயாரும் என்று பதில் சொன்னாள் சின்னியம்மாள். உன் தொழில் என்ன என்று ஜீயர் கேட்க, பாகவத கைங்கரியம், அடியார்களுக்கு தொண்டு செய்வது என்று பதில் சொன்னார் சின்னியம்மாள். அதற்கு என்ன பயன் என்று ஜீயர் கேட்டார். சின்னியம்மாள், அதுவே பிரயோஜனம். அடியார்களுக்கு கைங்கரியம் செய்யும் பேற்றுக்கு மேல் வேறென்ன கூலி வேண்டும் என்று பதிலளித்தார். என்ன பிரார்த்தனையோடு என்னிடம் வந்திருக்கிறாய் என்று ஜீயர் கேட்டார். உங்களுக்கும் இறை அடியார்களுக்கும் இடைவிடாது தொண்டு செய்யும் பேற்றை அடியேனுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் சின்னியம்மாள். இந்த பதில்களை கேட்டு மகிழ்ந்த ஜீயர் சுவாமிகள், உன்னை பற்றி அனைத்தும் தெரிந்திருந்த போதும் நான் உன்னிடம் இவ்வளவு கேள்விகள் ஏன் கேட்டேன் தெரியுமா? ஒரு பக்தனுக்குரிய இலக்கணங்கள் என்ன என்பதை உலகம் உன் மூலம் அறியட்டும் என்பதையே கருதி நான் கேட்டேன். நீ சொன்னது போல் தன் ஊருக்கு அருகிலுள்ள ஆழ்வாரின் அவதார தலத்தையே தன் பிறந்த ஊராக ஒவ்வொரு பக்தனும் சொல்லிக் கொள்ள வேண்டும். அச்சுத குலம் என்று தான் தன் குலத்தை குறிப்பிட வேண்டும். ஆழ்வாரை இட்டு பராங்குஷ கோத்திரம் என்றும், ஆழ்வார் பாசுரங்களை இட்டு திராவிட வேதம் என்றும் தனது உட்பிரிவுகளை குறிப்பிட வேண்டும். இறைவனையும் இறைவியையுமே பெற்றோராகவும் இறை அடியார்களையே உறவினர்களாகவும் கொள்ள வேண்டும். இறைவனுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு செய்வதையே வாழ்வின் பயனாக கருத வேண்டும். இந்த இலக்கணங்கள் நீ தந்த எளிய பதில்கள் வாயிலாக உலகத்தோரின் மனங்களில் பதியட்டும் என்று ஆசீர்வாதம் செய்து அருளினார். இப்படி தனது அடியார்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணங்களை திருமாலே ஆச்சாரியர்கள் மூலம் வகுத்து கொடுத்திருப்பதால் திருமால் கிருத லக்ஷணக என்று அழைக்கப்படுகிறார். கிருத என்றால் வகுத்தவர், லக்ஷண என்றால் இலக்கணம். கிருத லக்ஷணக என்றால் அடியார்களுக்கான இலக்கணங்களை வகுத்தவர். அதுவே சகஸ்ரநாமத்தின் 486வது திருநாமம். கிருத லக்ஷணாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு, அடியார்களுக்கு உரித்தான அக அடையாளங்கள் அனைத்தும் நிறையும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.